ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். அதாவது இதில் வந்து எப்படி 130 பண்ணுறது, 60 மேக்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் கார்டில் வந்து லிங்க் தரேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து RXGயோட ஸ்ப்ராக்கெட்டை எப்படி மேக்ஸ் ஹெட்டில் மாற்றுறது அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ இது மாற்றினா என்ன ஆகும் என்ன ஆகாதுன்ற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அதெல்லாம் பற்றி அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா RXGயோடது சொன்ன மாதிரி இது வந்து ஒரிஜினல் ஹோல்ஸு RXGயில் மாற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இது வந்து நம்ம போட்ட ஹோல்ஸு இந்த போல்ட் இருக்க இடம், போல்ட்டு போட்டு நட்டு இருக்க இடம். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா RXGயில் வந்து உங்களுக்கு இந்த போடுற பிசிடியோட இடம் வந்து பெருசாக இருக்கும், டயா வந்து பெருசாக இருக்கும், மேக்ஸ் ஹெட்டில் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த இது உள்ளே போய்ட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஆனால் என்னென்னா மேலே கொஞ்சம் இவ்வளோ கேப்பும் கீழே கொஞ்சம் இவ்வளோ கேப் அந்த மாதிரி வந்து 4 சைடும் வரும். ஸோ இதான் வந்து மேட்ரு. அப்படி இருக்கப்போ இது வந்து மாட்டும் போது கரெக்டாக அலைன் ஆகாது, மிஸ்அலைன் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேற்ற மெஷரிங் டூல் லைக் வெர்னியர் காலிப்பர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அளவு கூட பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டூல் எடுத்து மெஷர்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 4 ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இடத்துல பார்த்து பிட் வச்சு ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரில் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இறங்கிடும். அண்ட் இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஹப்பு, அப்புறம் ஸ்ப்ராக்கெட்டு, பழைய ஸ்ப்ராக்கெட்டு, நீங்கள் வாங்கின ஸ்ப்ராக்கெட்டு, நட்ஸு, போல்ஸ் இது எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து இந்த ஸ்ப்ராக்கெட்டுக்கும் அந்த ஸ்ப்ராக்கெட்டுக்கும் நடுவில் ஒரு வெல்டிங் மாதிரி வைப்பாங்க. வெல்டிங் வச்சாங்கன்னா அது பக்காவாக இருக்கும். அதை அப்போ தான் ட்ரில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ட்ரில் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்ப்ராக்கெட் உங்களுக்கு முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் RXG ஸ்ப்ராக்கெட் போட்டிருக்கீங்க, அந்த ஸ்ப்ராக்கெட் வந்து லைஃப் முடிஞ்சு அப்படின்னா அதை தூக்கி அடிச்சிடாதீங்க. வேறு ஒரு RXG ஸ்ப்ராக்கெட் வாங்கும்போது அதே இது பழசு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சே கரெக்டாக ட்ரில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கனாலே ஓகே தான். ஆனால் அந்த பழைய ஸ்ப்ராக்கெட் வந்து நீங்கள் தூக்கி போட்டுறக்கூடாது, அதுதான் விஷயமே. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 13 டீத் வரும். அது 15 டீத் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கேப் இருக்கும், இடிக்கிற மாதிரி இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடிக்கடி அதான் 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் செயின் ஸ்லாக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அது வந்து யூஸ்வல் தான். ஆனால் ஒரு சில பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் விட்டுறீங்க. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் அடி வாங்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் வந்து 15 டீத் போடுறப்போ கரெக்டாக உள்ளே போய்ட்டு அந்த ஷாஃப்ட்டில் உட்காரமான்னு பார்த்தீங்கன்னா உட்காரும். ஏன்னா இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஷாஃப்ட்டு தான். ஷாஃப்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது. அது மாதிரி போட்டு மேலே ஸ்ப்ராக்கெட் போட்டுட்டு அப்புறம் ஒரு வாஷரு, அதுக்கப்புறம் அந்த நட்டை மட்டும் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு வந்து பழைய ஸ்ப்ராக்கெட்டோட டாப் ஸ்பீடும் இந்த ஸ்ப்ராக்கெட்டோட டாப் ஸ்பீடும் உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது காட்டும். அண்ட் வந்து இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் முக்கியமாக சுசுகி வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.